பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாங்க, கமலாலயத்துக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட திரு நயினார் நாகேந்திரன், தற்போதைய பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய இந்த மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டதாக ஒரு தகவல். இது கமலாலய தகவல். களம் ஆட வேண்டிய இடத்துல அண்ணாமலை தான் இருக்காரு. அவருக்கு முழு அதிகாரம் கொடுத்து அவரை மறுபடி மாநில தலைவரை வைப்பாங்க. அவர் வந்தா பாஜகவை தூக்கி நிறுத்த முடியுங்கிறது ஆட்சிக்கே கொண்டு உட்கார வச்சு அவர் அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மனிதர். அவர் இறங்கினார்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அந்த வேகம் பயங்கரமா தான் போகும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இயக்குனரும் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரதர் மீடியா சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் பேச தொடங்கி இருக்கிறாங்க, மீடியாக்கள் பேச தொடங்கி இருக்கிறது. ஆனால் பாஜக தலைவர்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கவே இல்லை. இருந்தாலும் ஏற்கனவே மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது மீண்டும் அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாச்சு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு துணுக்கு செய்தியை சொல்லிடுறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னால பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாங்க, கமலாலயத்துக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட திரு நயினார் நாகேந்திரன், தற்போதைய பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் இந்த பாஜகவினுடைய இந்த மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டதாக ஒரு தகவல். இது கமலாலய தகவல். அதனால அவர் கொடுத்துட்டாரு. ஆனா முறைப்படி என்ன அவங்க அறிவிக்கல. டெல்லிக்கு அந்த லெட்டரையும் கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல். அந்த அடிப்படையில நயினார் நாகேந்திரன் இருக்கக்கூடிய அந்த பதவி முடிஞ்சுது. அவர் அந்த பதவியிலிருந்து விலகிட்டார் அப்படிங்கிறத ஏறக்குறை நம்ம உறுதியா எடுத்துக்கலாம். அப்ப அந்த இடத்துல நீங்க திருப்பி வேற யாரையும் வைக்க முடியாது. வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது. கட்சி வளராது. வைக்கலாம், யாரையும் வைக்கணும்னா நீங்க யாரை வேணாலும் XO Y வைக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே இருந்த எல் முருகனை கொண்டு வைக்கலாம், இல்லைன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே மாநில தலைவியா இருந்தவங்க அவங்கள வைக்கலாம், இல்லைன்னா இன்னும் யாரையாவது வேணாலும் வைக்கலாம், இல்ல நயினார் நாகேந்திரன் கூட நீங்க கண்டினியூ பண்ண சொல்லலாம். கட்சி வளராது. அது இப்ப நம்ம அப்பட்டமாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப கட்சி வளரன்னா அந்த இடத்துல அண்ணாமலை IPS வச்சுதான் ஆகணும். கட்சியினுடைய கொள்கை விதிமுறைகள் படி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தொடர்ச்சியாக 2 தடவை பதவி இருக்கலாம். முதல் ஒரு 3 வருடம் ஆண்டுகள், அப்புறம் அதை தொடர்ச்சியா இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் அவர் இருக்கலாம். இது கட்சியினுடைய இது. இடையில டிஸ்கண்டினியூ ஆகி போச்சு திரு அண்ணாமலை IPSக்கு. அதனால இப்ப இடைவெளி விட்டுட்டாரு. பழையபடி இப்ப இருக்கக்கூடிய சட்டப்படி 6 வருஷம் அவர் கண்டினியூஸா இருக்கலாம். அதனால அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திரு அண்ணாமலை IPS பாஜகவினுடைய மாநில தலைவராக நீடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் தடங்களோ ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு ஒரு இருக்கணும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத பாஜகவினுடைய மேலிடம் முடிவு செய்யலாம். கட்சி தான் இது ஒன்னும் பெரிய அரசாங்கத்தினுடைய இதெல்லாம் கிடையாது. கட்சி தேவைப்பட்டா நீங்க பைலாவை மாத்திக்கலாம். இப்ப நீங்க கர்நாடகத்தை பாத்தீங்கன்னா திரு எடியூரப்பாவுக்கு முழு அதிகாரம் கொடுத்து தான் கட்சியை மறுபடி தூக்கி நிறுத்தி கொண்டு வந்தாங்க. அது மாதிரி தமிழகத்திலையும் நீங்க கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா கட்சியினுடைய நலனுக்காக சில விஷயங்களை நல்லதை செய்வாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அதாவது இப்போ பாஜகவினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா கொள்கையை முன்னிறுத்தி தான் நீங்க மக்கள்கிட்ட போனோம், தனிநபரை முன்னிறுத்தி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தனிநபர் துதி பாடுதல் பாஜகவுக்கு ஏற்புடையதல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நாடே என்ன செய்யும்? பாஜக எல்லாம் முழுக்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? மோடி துதி தான் பாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டு அரசியல் அப்படிதான் இருக்கு. இங்க நம்ம மக்களுடைய போக்குல போய் தான் நம்ம அதை செய்ய முடியும். மக்கள் எல்லாம் என்ன தனிநபர், எல்லா கட்சியுமே தனிநபர் துதி பாடி தான் அந்த அரசியலை நடத்த வேண்டியது இருக்கு. மக்களை யாரு பிரதமர்னு பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. இந்த கட்சிக்காக ஓட்டு போடக்கூடிய குறிப்பிட்ட கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது. பல மாநிலங்கள்ல பாஜக அதை செய்துட்டு வருது. இருந்தாலும் அது முழுக்க இன்னும் வரல. அதனால பாஜக இன்னைக்கு ஒரு முகத்தை அடையாளப்படுத்த வேண்டியது இருக்கு. அதுக்கு நம்ம மோடிய இந்திய அளவுல நம்ம அடையாளப்படுத்தி கொண்டு வரோம். தனிநபர் துதி தான் பாடுறோம், வெளிப்படையா சொல்றதா இருந்தா. அதே மாதிரி தமிழக அரசியலும் தனிநபரை வச்சுதான் வருது. அது எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர், அண்ணாதுரை அண்ணாதுரை, கருணாநிதினா கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள்லாம் ஜெயலலிதா. இப்ப MK ஸ்டாலின்ங்கிற கணக்குல நிக்குது. அடுத்த லெவல்ல ஜோசப் விஜய்கிட்ட நிக்க, அதுவும் தனிநபர் தான். அவருக்காக வேண்டி ஓட்டு போட்டதா தான் தவிர அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நிறைவேறி வேட்பாளரே யாருன்னு தெரியாது. இல்ல ஆதவ அர்ஜுனா எல்லாம் எவன் ஓட்டு போடுவான் சொல்லுங்க? நீங்க செங்கோட்டையனுக்கு வேணா ஓட்டு போடுவாங்கன்னா அவர் அரசியல்வாதி, அவருக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கு, அவர் தெரியும், தெரிஞ்ச மகன் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆதவ அர்ஜுனாக்கு யாரு தெரியும்? அவருக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க? வில்லிவாக்கத்துல முழுக்க ஆதவ அர்ஜுனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டாங்களா? அப்படி கிடையாது. விஜய்க்காக போடணும், அவ்வளவுதான். அப்படித்தான் எல்லா இடமும் போட்டிருக்காங்க. தமிழகம் முழுக்கவே அப்படித்தான் போட்டிருக்காங்க, அப்படித்தான் வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த களத்துல களம் ஆடுறவரை தனிநபரை தான் நீங்க போக்கஸ் பண்ணி ஆகணும்.
அது யாருங்கிறத நம்ம பாஜகவில் அவங்க முடிவு பண்ணணும். அந்த இடத்துல முதல் இடத்துல அண்ணாமலை இருக்காரு. அவர் தான் சரியான ஒரு சாய்ஸா இருப்பாருங்கிறது தான். பாருங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ 2026 கூட்டணி ஆட்சி தாங்கிறத ஒரு வருஷத்துக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னது இப்ப நடந்துட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி தான் 2026 தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் சொன்னது கரெக்டா நடந்திருக்கா இல்லையா? எந்த கூட்டணின்னு அவர் சொல்லல. பாஜக தலைமையில அணி இருந்தா அது அமைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அதை கெடுத்து விட்டாங்க. இருந்தாலும் இன்னொரு கூட்டணி தானே இப்ப நடந்திருக்கு. தனி மெஜாரிட்டியே வரல. அப்ப அவர் சார்பா கரெக்டா தானே அதை கணிச்சிருக்காரு. ஜோசியக்காரங்க கூட கணிக்கலையே, அதை கரெக்டா அவரு அண்ணாமலை கணிச்சு வச்சிருக்காருல. அல்ல அவர் அவருடைய படிப்பு அவருடைய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அண்ணாமலை சரியான ஒரு ஆள். அவரு தான் கவுண்டர் கொடுக்க முடியும். நீங்க ஒண்ணும் இல்ல, இவர் ஜனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு சொல்லி கிளம்புறாங்க. அதாவது ஜனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய இந்து தர்மத்தை ஒழிப்போன்னு சொல்லிட்டு இவங்க இப்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. எத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டுல இருந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. ஒரு ஜோசியரை நியமிச்சு விட்டாரு அரசு பணியில. ஆனா அதுக்கு எதிர்ப்பா எவ்வளவு பேர் களம் கண்டாங்க. எல்லாரும் களத்துல இறங்கி வந்தாங்கல்ல. ஆனா அதே மாதிரி இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஒருத்தர் சட்டசபையில பேசுறாரு. எத்தனை பேரு பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ பேசினாரு. வேற யாரு வெளியே பேசினாங்க? எந்த தலைவர்கள் பேசினாங்க? யாருமே அதை பெருசா கண்டுக்கலையே. அப்படி யாராவது சொல்லியிருந்தா கூட அது பெருசா வெளியே நியூஸாவும் வரமாட்டாங்க. வராது. அண்ணாமலை பேசினா மட்டும்தான் அது வெளியே செய்தியாவே வருது. அதனால களம் ஆட வேண்டிய இடத்துல அண்ணாமலை தான் இருக்காரு. அவருக்கு முழு அதிகாரம் கொடுத்து அவரை மறுபடியும் மாநில தலைவரை வைப்பாங்க. அது மட்டும் போராது, முழு அதிகாரம் மட்டும் கொடுத்த போறாரு. 2031 காலகட்டத்தை நெருங்கும் போது அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது நம்ம ஏத்துக்கணும். ஏத்து அண்ணாமலை தான் பாஜக அணி வெற்றி பெறும் பட்சத்துல அண்ணாமலை தான் முதலமைச்சர் அப்படிங்கிற வேட்பாளர் அவர் தான் அப்படிங்கிற அளவுல தான் நம்ம போய் ஆகணும். போனா மட்டும்தான் இங்க தமிழகத்துல அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனா இப்போ நல்ல ஒரு சந்தர்ப்பம் தமிழகத்துல பாஜகவை வளர்ப்பதற்கு அண்ணாமலை மூலமாக மறுபடியும் கட்டிதை எழுப்பி பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நானும் நினைச்சேன் ஏதோ ஜோசப் விஜய் ஒரு வித்தியாசமான ஆட்சியை கொடுத்து விடுவாரு. 2 அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் மாற்றத்தை இவர் பண்ணுவாருன்னு நான் நினைச்சேன். அதுவும் மாற்றம் வரும்னு நினைச்சேன். ஏமாற்றம் தான் வந்திருக்கு. அவர் அந்த மாதிரி போகல. அதே திமுக ஜெராக்ஸ் தான் ஆட்சியா தான் இவரு நகலா தான் இவருடைய ஆட்சி அமையுது. அதனால கண்டிப்பாக இது அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில திரு அண்ணாமலை இப்ப களமாடுறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இப்பவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நாரதர் மீடியால நம்ம பேசியிருக்கோம். வருங்காலம் என்ன இன்னும் ஒரு வாரம், அடுத்த வாரம், ஒரு வாரம் 2 வாரத்துல இதுக்கு ஒரு நல்ல வெளிப்படையான ஒரு இது கிடைக்கும்னு நான் நம்புறேன். கிளாரிட்டி கிடைக்கும், வேற என்ன தெளிவு கிடைக்கும். அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க, தேசியத்துல பொறுப்பு கொடுக்க போறாங்க, இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிப்பட்டது. ஆனா இப்போ மாநில தலைவராக பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் மாநில தலைவராக அவருக்கு சொன்னா அண்ணாமலை அவர்கள் அந்த பொறுப்பை ஏத்துப்பாரா? ஏன் அப்படின்னா எம்எல்ஏ தேர்தலில் நான் போட்டியிட விரும்பல, இந்த தலைவர் பதவியெல்லாம் எனக்கு ஒரு வெங்காயம் மாதிரி இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டு இருந்தார். இப்போது மீண்டும் தலைவராக பதவி கொடுத்தா அவர் ஏற்றுக்கொள்வாரா? நீங்க எப்படி பாருங்க? நிச்சயமா ஏத்துக்குவாரு. ஆனா கண்டிஷன் போடுவார். கண்டிப்பா நிபந்தனைகள் கண்டிப்பா சொல்லுவார். அதாவது யாருடைய குறுக்கிட இருக்கக்கூடாது கண்டிப்பா கேட்பார். சும்மா இந்த இப்போ உள்ள தோல்விக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியான ஒரு விஷயத்த சொல்றேன். மிகப்பெரிய தோல்வி தமிழகத்துல பாஜகவுக்கு, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, இந்த தோல்விக்கு என்ன காரணம்ங்கிறத 6000 இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயனார் நாகேந்திரன், எல் முருகன் இவங்களே உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இதுல என்ன தீர்வு கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு தான் சொல்றேன். என்ன நன்மை கிடைக்கும்? ஏன்னா இவங்களே தோத்தவங்க. இவங்களே களத்துல நின்று களம் கண்டு தோத்துட்டாங்க. இவங்களே உட்கார்ந்து இருந்துட்டு மறுபடியும் இவங்களே அதை பத்தி இப்ப பூசி மெழுகிற மாதிரி சப்ப காரணத்தை 4 காரணத்தை டெல்லிக்கு அனுப்புவாங்க. அவ்வளவுதானே அதுல நடக்க முடியும். வேற என்ன புதுசா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்போ அவர் அந்த இடத்துல முழு சுதந்திரம்ங்கிறத கண்டிப்பா கேட்பார். யாருடைய குறுக்கிட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். யாருடைய லாபியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். டெல்லி லாபி ஒண்ணு வேலை செய்யும், அது எதுவுமே உள்ள வரக்கூடாதுங்கிற உறுதியா அவர் சொல்லுவாரு. அதனால அது மிகப்பெரிய அந்த இது இல்லாம வரமாட்டார், வருவாரு. அதே மாதிரி 2வது முறையை தொடர்ந்து இருக்கணுங்கிறதுலயும் அவர் உறுதியா இருப்பார்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இருந்தே அவர் தேசிய அரசியலுக்கு அவர் விருப்பப்படல. எப்போவோ மத்திய அமைச்சர் ஆகி போயிருக்கலாம், அவர் அதை விருப்பல. அவருக்கு அந்த இதெல்லாம் ஆஃபர் எல்லாம் கொடுக்கதான் செய்தாங்க. அவரு தான் அதை வேண்டாம், எனக்கு தமிழகத்துல மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. அதனால நிச்சயமாக அவர் தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு வரைக்கும் அவர் சிந்தனை அதை நோக்கி தான் ஓடுது. அதனால மத்திய அமைச்சர் ஆவாரு அப்படிங்கறதெல்லாம்
அதெல்லாம் அது அப்படி ஆகணும் எப்பவும் அவரு பாட்டுக்கு அவருக்கு குடும்பத்தையும் சந்தோஷமா ஜாலியா சுத்திட்டு தெரியலாமே. அவருக்கு நோக்கம் அது இல்ல. அவர் வந்து கண்டிப்பா போகலாம், பின்னாடி ஒரு தேசிய அளவுக்கு அரசியலுக்கு போய் பிரதமரா ஆகலாம், எது வேணாலும் நடக்கலாம். இப்போதைக்கு அவர் போக மாட்டார், மாநில தலைவரா வருவாரு. கண்டிப்பா அவர் வந்து அந்த நிபந்தனை கண்டிப்பா சொல்லுவார். வரும் பட்சத்துல நிபந்தனை இல்லாம வந்து பழையபடி இவர் இருந்து 3 வருஷம் எல்லாம் பண்ணி எல்லாம் பழையபடி கட்சியை தூக்கி அப்படியே மேல நிறுத்தி பாராளுமன்ற தேர்தல்ல அழகா கொண்டு 4-5 எம்பி ஏதாவது கொண்டு வந்து தேத்தி அழகா உட்கார வைப்பாரு. நீங்க 3 வருஷம் இருந்துட்டீங்க போங்க, அடுத்து ஒரு எக்ஸோ ஒய்ய கொண்டு வைப்பாங்க. நாங்க வந்து அது அண்ணாமலை வந்து புயல், நான் வந்து தென்றல், அது வந்து அப்படியே இந்த கோபாலபுரத்தை பார்த்து வீசும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வாய்ப்பு இருக்காது. அதனால அதெல்லாம் வந்து பழையபடி ஒரே தப்பு திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுல்ல, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் கண்டிப்பா அவர் வந்து அதெல்லாம் அவருக்கு பேசி இந்த மாதிரி விடுங்க, என்ன சுதந்திரமா விடுங்க, அவுட்புட்டை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை நான் 2029 கொடுக்குறேன். ஆனா 10 வருஷம் அவர் எதிர்பார்க்கிறான்னு நினைக்கிறேன் தமிழகத்தை சீர் பண்றதுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய வேகத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி தொழில்நுட்பத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது வேகமா மக்கள்கிட்ட போய் செய்தி எல்லாம் சேர்றதுனால இதெல்லாம் அதுக்கூடிய சாதகமா இருக்கனால 5 வருஷம் போதும்னு நினைக்கிறேன். 5 வருஷத்து தமிழகத்தினுடைய களம் மாறி போயிரும்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இது அவங்க ஒட்டுமொத்தமா போய் பாஜக ஆட்சிக்கே வரக்கூடிய அளவுக்கு வேகமா மாறிடும்னு நான் நம்புறேன். 5 வருஷம் போதும், அதுக்கு பிறகு உள்ளது அவர் அடுத்த லெவலுக்கு போயிருவார். அவர் முதலமைச்சர் ஆனார்னா அப்புறம் கட்சி தலைவர் பதவியில் அவர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது தேவையும் இல்லை அவருக்கு. அது பிறகு அவர் ஆட்சி தானே பண்ண போறாரு, பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம். அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் மாநில தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மேல இடத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய நிலவரங்கள், சூழ்நிலைகள், தொண்டர்களுடைய மனநலம், அவருடைய விருப்பங்கள், தொண்டர்களுடைய விருப்பங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அவர் தான் வருவார். இதைத்தான் நம்ம பெரிய மீடியாவிலும் தேசிய அளவுல கூட இதை வந்து டிபேட் பண்றது, இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம், இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. ஆனா அவரு ஏத்துக்க மாட்டாருன்னு நான் நினைக்கல, கண்டிப்பா ஏத்துக்குவாருன்னு நான் நம்புறேன். அதுல தனிப்பட்ட முறையில் நான் நம்புறேன். ஒன்னு அவர்கிட்ட போன் பண்ணல, 4 வருஷம் ஆச்சு. அவர் நேரில் பார்த்து இந்த மோடியின் தமிழகம் புக்கை என்னைக்கு கமலாலயத்தில் வெளியிட்டமோ அன்னைக்கு தான் கடைசியா நான் அவர்ல நேரில் பார்த்தது. ஒரு நாள் கூட நான் போன் பண்ணி பேசினதும் கிடையாது, என் நம்பரும் அவர்கிட்ட கிடையாது. நான் அவர்கிட்ட பேசினா கூட என் நம்பர் அவருக்கு நான் யாருன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இவ்வளவுதான் நிலவரம். ஆனாலும் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். அவர் வந்தா பாஜகவை தூக்கி நிறுத்த முடியுங்கிறது, ஆட்சிக்கே கொண்டு உட்கார வச்சு விடுவார். அவர் அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மனிதர். அவர் இறங்குறாருன்னா அவ்வளவுதான், அதுக்கு பிறகு அந்த வேகம் வந்து பயங்கரமா தான் போகும். அதனால நல்லதுதான் நடக்கும். இன்னைக்கு முன்னாடி ஒரு அனுபவம் இதுல பட்டதுனால பாஜக மேலிடமும் நிச்சயமாக முழு வழி விட்டு கொடுப்பாங்க. வேற வழியும் கிடையாது. இங்க உள்ள தலைவருக்குன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே தம்பி அண்ணாமலைக்கு பின்னாடி போனாதான் கட்சி வளரும், நம்மளும் வளர முடியும். இல்லைன்னா இதோட இனிமே நம்ம அரசியல் வாழ்க்கையே போயிடும். தவகவுக்கோ இல்லைன்னா திமுகவை தான் போய் சேரணுங்கிற சூழ்நிலை இப்ப பாஜக இருக்க மூத்த முன்னணி தலைவர்களுக்கு அது தோண ஆரம்பிச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து இனிமே அவருடைய ரூட் கிளியர்னு நான் நம்புறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது இந்துடா படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்க. நீங்க வந்து ஒண்ணு இல்ல, நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே நீங்க இந்துடா படத்தை நீங்க பார்க்கலாம். அந்த படத்தை இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நண்பர்களை பார்க்க சொல்லுங்க. படத்தை பார்த்தவங்க வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாதவங்க ஒரு QR கோடு கொடுக்குறோம், 2 நம்பரும் கொடுக்குறோம். அதன் மூலமா நீங்க வந்து உங்களுடைய வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்ணணுங்கிறது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். அவசியம் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் அதாவது ஒரு 85 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருப்போம். நூற்றுக்கணக்கான பேர் செலவு பண்ணி தான் அந்த நிதியை கொடுத்து தான் நம்ம அந்த படத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம். அதே மாதிரி 1 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோம் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். ஆனா இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு கூடிய நிலவரப்படி பார்க்கும்போது 17,50,000 ரூபாய் அளவுக்கு வந்து நமக்கு இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதனால அவசியம் நீங்க எல்லாம் உதவணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.